அமெரிக்கா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், கிட்டத்தட்ட தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்னாலும் கூட ஈரான் விட மாட்டேங்குது. அதாவது அதனுடைய ஆயுத தயாரிப்பு, ஆயுதத்தினுடைய வலிமை, ஆயுதத்தை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்க, எப்படி அதை ஏவுகணை மூலம் ஏவுறாங்க அப்படிங்கிற சில ரகசியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டாக்டாக வச்சுருக்காங்க. யாசட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் இது. பார்த்திங்கன்னா மத்திய ஈரானில் இருக்குது, சென்ட்ரல் ஈரானில் லொக்கேட் ஆகிருக்கு, மக்கள் வாழக்கூடிய பகுதி தான். ஆனால் இது ஒரு ஹாட் டெசர்ட்டில் பயங்கரமான கிரானைட் போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு மலைக்கு கீழே வச்சுருக்கிறாங்க. இதில் ரொம்ப சிறப்பு அம்சம் எப்படின்னா, நார்மலாக பங்கர் பஸ்டர் பாம் அப்படிங்கிறது போட்டு உடைச்சாலும் அதை விட கீழே போகக்கூடிய ஒரு டெட் அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி. ஸோ இந்த மிசைல் சிட்டி பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது வேறு, டெட் அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது வேறு. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மிசைல் சிட்டி வச்சுருக்காங்க. இது நார்மலாக பார்த்திங்கன்னா பங்கர் பஸ்டர் பாம் அப்படிங்கிறது 5லேருந்து 6 பாம் தொடர்ந்து போட்டால் மட்டும் அது கீழே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய, அதை விட பெரிய டேமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அந்த யாசட் மிசைல் சிட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ கீழே ஒரு சிட்டி மாதிரியே வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் ரூம், மிசைல் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமு, அது போக ஒரு தானியங்கி ரயில்வே ட்ராக் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு இதில் தகவல்கள் பரிமாறப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ரயில்வே ட்ராக். இது இந்த மிசைல் ஹெவி மிசைல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி, டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து மிசைல் லான்ச்சிங் சென்டருக்கு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அது வச்சுட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் போகிற அளவுக்கு எல்லாமே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வச்சக்கூடிய இந்த யாசட் தளத்தில் இருந்து தான் இப்போது அவங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் சொல்லக்கூடிய செஜில் மிசைல்ஸு, கைஃபர் மிசைல்ஸு, ஃபட்டா மிசைல்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சமீபத்தில் பிப்ரவரி மார்ச்சில் அந்த பங்கர் பஸ்டர் பாம் போட்டப்போ கூட மேலடுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு ஒழிய, இந்த டீப் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிட்டி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாசட் மிசைல் சிட்டி ஸ்ட்ராட்டஜிக்காக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வச்சுருக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்டாமிக் எனர்ஜி செக்டர் வச்சுருக்காங்க. ஸோ அட்டாமிக் எனர்ஜியினுடைய பாம் மேனுஃபேக்சரிங் யூனிட், அது ரிலேட்டடான இன்ஸ்டலேஷன்ஸு, ரிசர்ச் சென்டர் எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி கீழே இதுவும் இன்னொரு பக்கத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டாலும் கூட அந்த பிளாஸ்ட் உள்ளே அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பெஷல் சீல்டு ஏர்க்ராஃப்ட் மெட்டீரியலோட வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த டெசர்ட்டில் ஒரு சீனாவும் வடகொரியாவும், அதாவது நார்த் கொரியாவும் ஒரு காலத்தில் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு மெட்டீரியல் வாங்கி இதை ரொம்ப ஒரு ஹார்ட் அண்ட் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு சிட்டியாக உருவாக்கி ஈரான் வச்சுருக்கு. நாங்கள் இன்னும் 6 மாதத்து வரைக்கும் நாங்கள் போர் புரிய முடியும், இஸ்ரேலை தரைமட்டமாக்க முடியும். எங்களுடைய எனர்ஜி செக்டரை நீங்கள் தொட்டிங்கன்னா யூஎஸ் யூரோப்பை பஸ்பமாக்கிடுவான்னு சொல்கிறது பொய் இல்லை, உண்மை. மறுபடியும் நல்ல அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய்.